சாகித்ய அகாதமியும் SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயமும் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனமும் இணைந்து நடத்தக்கூடிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் இந்த அமர்வினுடைய தலைவர் எங்களது மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா ஞானசுந்தரம் அவர்களே, சாகித்ய அகாதமி சார்பில் வருகின்றிருக்கிற செயலாளர் அவர்களே, ஆலோசனை குழு உறுப்பினர் இனிய சகோதரர் அரவேந்தன் அவர்களே, தமிழ் பேராயத்திலிருந்து இங்கே தலைவராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இனிய சகோதரர் மரியாதைக்குரிய முனைவர் கரு நாகராஜன் அவர்களே, அவர்களை சார்ந்த தமிழாய்ந்த பெருமக்களே, குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்திலிருந்து வருகை தந்திருக்கிற எங்கள் குருமகா சன்னிதானம் அவர்களே, இங்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பகட்டி சம்பிரதாயங்களை தவிர்த்து மனிதநேயம் போற்றிய சமத்துவ சிந்தனையாளர். பகட்டு சம்பிரதாயங்களை தவிர்த்து மனிதநேயம் போற்றிய சமத்துவ சிந்தனையாளர் எனும் இக்கூற்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குறித்து அவரது நூற்றாண்டு பிறந்த நாள் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காணப்படுவதாகும். பகட்டு சம்பிரதாயங்களை தவிர்த்து மனிதநேயம் போற்றிய சமத்துவ சிந்தனையாளர் இக்கூற்றையே கருதுகோளாக கொண்டு அடிகளாரின் மனிதநேய பணிகள் எனும் இக்கட்டுரை விரித்துரைக்கப்படுகிறது. பகட்டி சம்பிரதாயங்கள் தவிர்த்தவர் என்கிற அடிப்படையில, மனிதநேயம் போற்றியவர் என்கிற அடிப்படையில, சமத்துவ சிந்தனையாளர் என்கிற அடிப்படையில மனிதநேயத்தை ஒரு ஒரு இணைப்பாக கொண்டு இந்த கட்டுரை தொகுக்கப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கைலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை ஆசிரம பெயர் ஒரு கிரமமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆதீனம், எந்த மடாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர், ஒரு வரிசை கிரமம் இருக்கும். எந்த பரம்பரையிலிருந்து வந்தவர், எந்த ஊர் ஆதீனத்தை சேர்ந்தவர், என்ன பெயர் திருநாமம் இந்த துறவு பட்டம் பெற்ற பிறகு வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் என்ன நிலையில் இருக்கிறார். பெரும்பாலும் சுவாமிகள்னு முடியும். இங்கேயும் அப்படிதான், பரமாச்சாரிய சுவாமிகள் தான், பெரியவாவும் அப்படிதான், எல்லாருமே அப்படித்தான். எல்லாருக்கும் அந்த மடாதிபதிகளுக்கு இப்படி ஒரு நீளமான பெயர் இருக்கு. இப்படி இருந்த பெயர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இந்த திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு இவ்வளவு நீள பெயரை குன்றக்குடி அடிகளார் என்று இருசொல் பெயராக மாற்றி வழங்கப்படுவதே அவர் மனிதநேயம் போற்றியவர் என்பதற்கான அடிப்படை சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருக்கைலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு நீளமா சொல்றதுக்கு பதிலாக குன்றக்குடி அடிகள் அப்படின்னு சொன்னாவே அவர் தான் அப்படின்னு எல்லாருக்கும் விளங்கும் வண்ணம், அவரே மறுதளிக்காத வண்ணம், நாமும் ஏற்றுக்கொண்ட வண்ணம், எளிய சொன்னால் இனிய அவருடைய மனிதநேய பண்பனை நமக்கு விளக்கக்கூடிய அளவிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறை எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு என்கிற இதழ்தான் அந்த பெயரை அவருக்கு சூட்டியது செய்திகள்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க, முதன் பெயர் எனது அன்பை நண்பர் துரைசாமி வந்திருக்கிறார், மகிழ்ச்சி.
அப்ப அந்த பெயருடைய அந்த சுருக்கமே நமக்கு வந்து எளிமையே, அது சுருக்கம்னு சொல்ல முடியாது, எளிமையே சுவாமிகள் அடிகளான அந்த வரலாறு மனிதநேயத்தன்மை சார்ந்ததாக கருத இடம்பெறுகிறது. துறவி என்றால் உடனே காவி துணியும் கமண்டலமும் மட்டும் ஏன் நினைவிற்கு வருகிறது? குன்றக்குடி அடிகளார் சொல்கிறார், துறவி என்றால் உடனே காவி துணியும் கமண்டலமும் மட்டும் ஏன் நினைவுக்கு வருகிறது? தன்னடத்தை துறத்தல், சமூகத்தை நேசித்தல், உண்பித்து உண்ணுதல், உடுக்க செய்து உடுத்தல், இவைதான் உண்மையான துறவு என்று தம்முடைய சமயவியல் கட்டுரைகளில் அடிகள் சுட்டிக்காட்டுகிறார். 1952ஆம் ஆண்டில் குன்றக்குடி ஆதீனத்தினுடைய மடாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு, பட்டமேற்ற பிறகு அவர் செய்த முதல் புரட்சிகரமான செயல் அந்த பல்லக்கில் ஏறுவதில்லை. பட்டமேற்ற உடனேயே பல்லக்கில் உலா வர வேண்டும் என்று சொல்லும் போது, மனிதன் சுமக்கிற பல்லக்கில் இன்னொரு மனிதன் ஏறி அமர்வதா என்று சொல்லி அவர் மறுதளித்தார். அது முதல் மனிதநேய செயலாக பட்டமேற்ற பிறகு அவர் மேற்கொண்ட ஒரு மனிதநேய செயலாக நாம் பார்க்க இடம் இருக்கிறது. இன்னொன்று, நமது அடிகள் பெருமான் தான் சொல்லுவார், பொதுவாக இந்த மாதிரி துறவு மேற்கொண்டவர்கள் ஆதீன தலைவர்களாக இருக்கிறவர்கள் அணிகிற ஆடை காவி நிறத்ததாக இருந்தாலும் கூட அது அடிப்படையில் பட்டாடையாக இருக்கும். பட்டு துணியில் காவி சாயம் முக்கியத்தான் அவர்கள் அணிவார்கள். நம்முடைய குன்றக்குடி அடிகளார் வந்த பிறகுதான் அவர்தான் ஒரு புதிய முறையை தோற்றுவித்தார். அவர் காந்திய நெறியினராகவும் மனிதநேய மாண்பினராகவும் இருக்கிறதுனால எளிய ஆடையாகிய கதராடையில் கதர் துணியிலே சாயம் முக்கி தோராடையாக உடுத்திய ஒரு புரட்சியாளர் குன்றக்குடி அடிகளார். இதெல்லாம் மனிதநேயத்தினுடைய அடையாளங்கள். எல்லாரும் போக எளிமையாக இருப்பது என்பது கதர் என்ற சொல்லுக்கே, காதி என்கிற சொல்லுக்கே வந்து புரட்சி என்கிற பொருள் இருக்கிறதா. அந்த மாதிரி அதே மாதிரி துறவு மேற்கொண்ட பிறகு அந்த ராமேஸ்வரம் கடல்கோள், அதுக்கப்புறம் வந்து இந்திய சீன போர், ஒவ்வொரு நேச்சுரல் கலாமிட்டிஸுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. அவர்களே இறங்கி தட்டேந்தி நிவாரண நிதிகள் வாங்கி, புயல் நிவாரண நிதிகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்திய சீன போருக்கு வந்து நிதி திரட்டுவதற்கு நிறைய பேர், அண்ணா பேசியிருக்கிறார், எல்லாரும் பேசியிருக்காங்க. தவத்துறை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த போரின் சமயத்திலே இந்த யுத்த நிதிக்காக நிதி திரட்டுவதற்காக திருவொற்றியூர்ல தான் அணிந்திருந்த தங்க ருத்ராட்சத்தை கலட்டி அதை ஏலமிட்டு 4000 ரூபாயை வசூல் செஞ்சு அதை கட்டியிருக்கிறார், நிவாரண நிதிக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அண்ணன் செல்வராஜ் இருக்காங்க, இவங்கெல்லாம் கூட அந்த காலத்துல இருந்தவங்க. அவர் கையில எப்போதுமே பக்கத்துல தங்கத்தினாலான திருநீற்றி சம்பளம் இருக்கும். திருநீர் கொடுக்கறதுக்கு கையில ஒரு சம்பளம் வச்சிருப்பாங்க. உதவியாளர்கள், பணியாளர்கள், ஏவலர்கள் வச்சிருப்பாங்க. அந்த திருநீற்றி சம்பளத்தையும் கொடுத்து அதற்கும் ஒரு பணம் வசூல் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுல என்ன சிறப்புன்னா, தங்க ருத்ராட்சம், திருநீற்றி சம்பளம் எல்லாம் கொடுத்தது போக, அன்று முதல் இனிமேல் தங்கத்தையே நான் தொடுவதில்லை என்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். அதனால எல்லா ஆதீனங்களையும் மடாதிபதிகளும் பார்த்தா அவர்கள் அணிந்திருக்கிறது துறவின் அடையாளமாக ருத்ராட்சமாக இருந்தாலும் தங்க பூன் பிடிச்சிருக்கும். காப்பு தங்கத்துல போட்டிருப்பாங்க. மோதிரம் 10 விரல்னா 10 விரல்லையும் மோதிரம் போட்ட மடாதிபதிகள்லாம் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு தங்கத்தையே கைகளால் தொடுவதில்லை என்று மறுதளித்தவர் என்று சொல்லும் போது அவன் மேற்கொண்ட மகத்தான மனிதநேய பணி அது. மரபு என்பது, சம்பிரதாயம் என்பது ஒரு எல்லை வரைதான். அது சில நேரங்களில் நம்மை நாமே சம்பிரதாயத்தை சொல்லி நம் கைகளில் நாமே விளங்கிட்டுக் கொண்டு அது சிறைக்குள் புகுவது அல்ல. அது பிளெக்சிபிளா இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கொள்கை கோட்பாடுகளை வகுத்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரும் தவத்திரு அடிகளாரும் முதலாக ஈரோட்டில் சந்திக்கிறாங்க. செட்டிய முதலியார் வீட்டில். இவர் பட்டமேற்று 2 ஆண்டுகள் அப்படி கணக்கு தான் வருது. அங்கே சந்திக்கும் போது மாடியில் இருக்கிறார் அடிகள் பெருந்தகை.
இவர் வந்து பெரியார் வந்து நான் போய் பார்க்க போறேன்றாரு, நான் போய் பார்க்க போறேன்னு இவர் சொல்றாரு, நான் வர்றேன் அதான் முறைமைன்னு சொல்லி சம்பிரதாய முறை அவர் இறங்கி வரக்கூடாதுன்னு இவர் ஏறி போய் பெரியார் ஏறி போய் அவரை பார்த்து கண்டு பேசி இருக்கிறார்கள். அந்த உரையாடல் வந்து உலக வரலாற்றில் முக்கியமாக இடம்பெற வேண்டிய அருமையான உரையாடல். அது இந்த வரலாற்றில் இந்த இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். பெரியார் சொல்ற அடிகளாரை பார்த்த உடனே சொல்றாரு, எனக்கும் கடவுளுக்கும் என்ன விரோதம், அவரை நான் பார்த்தது கூட இல்லை. எனக்கு தேவை மனிதன் மீதுள்ள இழிவு அகற்றப்பட வேண்டும் என்பதே. நம்முடைய நாட்டில் இந்த இழிவை மாற்ற மத உலகத்திலும் சில பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்ட பலன் தோல்வியே. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், பலன் தருமா சந்தேகம்தான் என்று அடிகளாரை பார்த்து பெரியார் சொல்லுகிறார். அடிகளார் வேறொன்றும் செய்ய சொல்லவில்லை, இருவருமாக சேர்ந்து உழைப்போம் என்று இவர் பதில் சொல்லுகிறார். எனக்கு ஆட்சேபனை இல்லை, உங்கள் சம்பிரதாயங்கள் இடம் தருமா பெரியார் கேட்கிறார். நான் ரெடி உங்களோட சேர்ந்து பணியாற்றுவதற்கு, உங்கள் சம்பிரதாயங்கள் இடம் தருமான்னு கேட்டோடனே முயற்சி செய்யலாம். சம்பிரதாயங்கள் என்பவை காலந்தோறும் மாறுபடுபவை தானே. அதை முக்கியமான அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியது. அதைத்தான் வாழ்நாள் முழுவதும் மனிதன் பிறந்தவை தோன்றினால் அதை மாற்றி காட்டினார். காலந்தோறும் மாறுபடக்கூடியவை சம்பிரதாயங்கள். இந்த விவரிப்புல கோடியான சம்பிரதாயங்களை முறியடிக்க 2 பேருமே துணிஞ்சுட்டாங்க என்பதை தெரிந்து கொள்ளலாம். மதுரையில TK சண்முகம் சகோதரர்கள் நடத்திய ராஜராஜ சோழன் நாடகத்தை இருவருமே பார்க்கிறார்கள். TK சண்முகம் சகோதரர்கள் தான் ராஜராஜ சோழன் ரொம்ப சிறப்பு. தஞ்சை பெரிய கோயிலை பற்றிய ஒரு நாடகம் பார்த்து முடித்த உடனே பெரியார் சொல்லுகிறார், நல்ல கலைத்திறன் வாய்ந்த நாடகம், அற்புதமான கலை படைப்பு. ஆனால் இந்த படைப்பு, இந்த கலைத்திறன் இதெல்லாம் வந்து வௌவால் அடைகிற கோயிலை பற்றி வந்து இது வீணா போயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று அவர் சொல்லுகிறார், குத்தி காட்டுகிறார். உடனே அடிகள் பிறந்தகை சொல்லுகிறார், பெரியாரும் பெரியாரை சார்ந்தவர்களும் வராததால் தான் வௌவால்கள் குடி புகுந்து விட்டன. பெரியாரும் பெரியாரை சார்ந்தவர்களும் வராததால், பெரியார் கோயிலுக்குள் திருக்கோயிலுக்குள் வந்துவிட்டால் வௌவால்கள் வெளியேறிவிடும் என்று சொல்லி அவர்கள் அந்த தொடங்கி கோயிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோயில். இது அருளறி தந்தையின் மனிதம் போற்றும் ஆன்மீக அரவணைப்பு வாசகம். இது கடவுளை மற மனிதனை நினை என்கிற நாத்திய வாசகத்தை கடவுளை போற்று மனிதனை நினை என்ற வாழ்வியல் வாசகமாக மாற்றி காட்டியவர் அடிகள் பெருந்தகை. மதுரை வானொலியில எங்கே போகிறோம் என்கிற ஒரு தொடர் ஒளிபரப்பாயிற்று. அதுல ஒரு 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 அருமையான ஒரு தகவலை சொல்லுகிறார், ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். கால்நடை மருத்துவமனை என்ற அறிவிப்பு பலகை போட்டிருக்கிறார்கள். சாலை நடந்து போகும்போது பார்க்கிறார் கால்நடை மருத்துவமனைன்னு. இது என்ன கால்நடைனா என்னன்னு அருகில் இருப்பவரை கேட்கிறேன். ஒரு பையன் கேட்கிறார், கொஞ்சம் வச்சுக்குவோம், கால்நடைனா என்ன அப்படின்னு. கால்நடை அப்படின்னு பதில் சொல்றான். இல்ல இல்ல திரும்ப திரும்ப கேட்கிறேன். அப்ப அவர் சொல்லுகிறார், கால்நடை என்றால் ஆடுகள் மாடுகள். அப்ப மனிதன் காலில் தான் நடக்கிறான், அவனும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தா ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா என்று ஒரு சிந்தனை தொடங்குகிறது. அதுக்கப்புறம் எழுதுகிறார், அருமையாக எழுதுகிறார், காலால் நடப்பது மட்டுமே கால்நடைகளின் இயல்பு. சிந்தனையாலும் கருத்தாலும் அறிவாலும் நாகரிகத்தாலும் பண்பாட்டாலும் படைப்பாற்றலாலும் நடக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுடையது. எவ்வளவு கடமை இருக்குவார் ஒரு மனிதனுக்கு, சாதாரணமாக நடந்து போயிடக்கூடாது. அந்த வகையில் மனிதன் என்பவன் மனத்தால் நடக்க வேண்டியவன், மனித நேயத்தோடு இயங்க வேண்டியவன் என்பதை அடிகளார் வலியுறுத்துகிறார். அதே போல அன்பின் பெருக்கு என்ன செய்யும் என்பது குறித்து அன்பை பற்றி ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார். அது அன்பு என்பது ஒரு நுகர்பொருள் என்கிற ஒரு வாசகத்தை போடுகிறார். அன்பின் வழியில் உயிர்நிலை என்று அவர் சொன்னார். ஒரு அன்பின் இயக்கம் திருக்கோயில் அன்பினால் எழுந்தது என்று வரிசையாக சொல்லி, அறிவு அன்பு ஒரு சொல்லன்று, அது ஒரு ஆற்றல், அன்பு ஒரு நுகர்பொருள் என்று சொல்லுகிறார். அதாவது நுகர்பொருள் என்றால் விற்பவருக்கும் மகிழ்ச்சியை தரணும், வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரணும். ஒரு கம்மடிட்டி, வெறும் பொருள் இல்லை, அந்த பொருள் பயனையும் தரணும். அப்படி சொல்லி இந்த அன்பை விளக்குவதற்கு திருப்பனந்தாள்ல தடாகை என்கிற ஒரு பிராட்டியார்
நாள்தோறும் மாலை கட்டி பூ சாத்துவார் அந்த பெருமானுக்கு. அடிகளார் சேர்த்து கொள்கிறார். அந்த காலத்துல உள்ள போய் பூஜை பண்ற அளவுக்கு எல்லாருக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அந்த நிலைமையில அவர்களே போய் மாலை சாத்தலாம் இந்த பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு. ஒரு நாள் அந்த அம்மாவுடைய அன்பை விளக்குவதற்காக இவர் மாலை சாத்த போகும்போது, அந்த பெண்மணி சாத்த போகும்போது இடுப்பு கட்சி நடுவுகிறது. சேலை நடுவுற மாதிரி இருக்குன்னா இதை பிடிக்கிறதா மாலையை போடுறதா? அவர் நிமித வேடிக்கை அங்க இருக்கார். இப்ப எப்படி போடுறது அப்படின்னு இந்த அம்மா ஒரு அழகா சொல்றாரு. அறச்சங்கடத்திற்கு ஆளானார் அந்த பிராட்டியார். அப்போ பரமனே என்ன பண்ணாரு, அப்படி குனிந்து வாங்கி கொண்டாராம். கொஞ்சம் அப்படி குனிஞ்சு வளைஞ்சு வாங்கிக்கிட்டாராம். இதுதான் அன்பினுடைய அந்த அடையாளம். அது வாங்கினது அப்புறம் நிமிரல. அந்த அம்மா பாட்டுக்கு சந்தோஷமா போயிடுச்சு. சோழ அரசன் யானை கட்டி அந்த பெருமானை நிமிர்த்துகிறார், நிமிரல. அப்புறம் இதை கேள்விப்படுகிறார் திருக்கடவுர்ல இருக்கக்கூடிய குங்குளிய கலைய நாயனார். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நூலை அந்த பெருமான் மீது சுற்றி மறுமுனையை தன்னுடைய கழுத்தில் சுற்றி லேசா இருக்கிறாரு, நிமிர்ந்துகிறார். அவர் ஏன்னா குங்குளிய கலைய நாயனார் என்கிற பக்தருக்கு வலிக்கக்கூடாது கழுத்து, அவர் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி எந்திரிச்சிட்டாராம். பாருங்க, அன்பினுடைய எல்லை எந்த அளவுக்கு அது செலுத்தப்படுகிறது. அந்த அன்பினுடைய காரணம் அது கண்ணோட்டமாக மாறும். அதுதான் மனிதநேயத்தை வளர்க்கும் என்பதற்கு இந்த அன்பு கோட்பாடை ரொம்ப அருமையா சொல்லுகிறார். அதே மாதிரி தர்மபுர ஆதீனத்துல முதல்ல துறவு அங்கதான் காசாயம் வாங்குகிறார் சுவாமிகள். அங்க அவருக்கு கந்தசாமி பரதேசின்னு பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரங்கநாதன் என்கிற பெயர் கந்தசாமி பரதேசியாக சூட்டப்படுகிறது. அவருக்கு சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில் அதுக்கு கட்டளை தம்பரானாக அவர் நியமிக்கப்படுகிறார். தர்மபுர ஆதீனத்துக்கு கோயிலுக்கு கீழே அங்க அவர் இருக்கும்போது பல அந்த தம்பிரான் இருக்கக்கூடிய இடத்துக்கும் திருக்கோயிலுக்கும் கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு போயிட்டு வரணும், போகணும். ஒரு நாள் ஆய்வு செய்கிறேன்னு கிளம்பிட்டார். பணிவிடையாக இருக்கக்கூடியவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. இவர் கட்டளை தம்பிரான் உள்ள போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு திருக்கோயில் விமானத்தை பார்க்கிறார். இதுனா புதுசா இருக்குது என்ன அப்படின்னு கேட்கிறார். அதற்கு முன்பாக அடிகளார் எழுதுகிறார், மனிதநேயத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? ஊடகத்துல ஒரு குழந்தை அழுகுது, அந்த அழுகையை பொறுக்க முடியாம அம்மையப்பனே பால் கொடுத்தாருல, இதுதான் மனித நேயத்தினுடைய உச்சம். கடவுளே இறங்கி யாரையாவது அனுப்பிச்சு அதை பால் கொடுக்க சொல்லலாம், ஏதாவது பண்ணலாம். அம்மையப்பனே எல்லாம் செய்யறாருன்னா இதுதான் மனித நேயத்தினுடைய உச்சம்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொல்லுகிறார். கட்டளை தம்பிரானாக இருக்கும்போது போகும்போது என்ன அந்த திருக்கோயில் விமானம் கேட்டோடனே அது சம்பந்தர் கோயில் என்று பணிவுடையாக கோயில் பணியாளர் சொல்லுகிறார். சம்பந்தர் கோயிலா? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, போய் சாவி எடுத்துட்டா திறந்து விடுன்றாரு. திறந்து காட்டினா உள்ள இப்ப ஐயா சொன்னார்ல பசுபதி பாசம் எல்லாம் அது பூரா அங்க உள்ள இருக்கான். பசு கூட்டம் அங்க அடைஞ்சு கிடக்குது. சாணங்கள் மலம் அகற்றுவதற்கு தான் இறைவன் ஆணவ மலம், கர்ம மலம், மாயை இதெல்லாம் அகற்றுவதற்கு தான் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதை செய்ய வேண்டியது சாணத்தில் கிடக்காது. அங்க திருஞான சம்பந்த பெருமான் அதை அழகா விவரித்திருக்கிறார். என்ன இதுல முக்கியமான செய்தி என்றால், இந்த நிலையை பார்த்த உடனே ஒரு பெரிய விண்ணப்பம் எழுதுகிறார் குருமுகா சன்னிதானத்துக்கு, தர்மபுர ஆதீனத்துக்கு. இந்த நிலைமையில இருக்கு, இதை உடனே சீர்படுத்த வேண்டும் என்று எழுதி அந்த விண்ணப்பத்தை நீட்டும் போது அவர் வாங்கி படிக்க படிக்க தர்மபுர ஆதீனத்துக்கு கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. இதுக்கு ஒன்னும் அப்ரூவல்லாம் கொடுக்கல. அந்த லெட்டரை வாங்குறாரு, படிக்கிறாரு, 2 சொட்டு கண்ணீர் அப்படியே விழுகுது. அப்ரூவ் அப்படின்னு போட்டு ஒரு சொட்டு கண்ணீர் அப்ரூவ்டு எழுதுற மாதிரியும், இன்னொரு சொட்டு கண்ணீர் அவருடைய கையெழுத்து போடுற மாதிரியும் அந்த சோகத்தோட கொடுக்கிறார். அப்படின்னு அதை சீர் செய்ய தொடங்குகிறார். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உழவார பணி இன்றும் தேவைப்படுகிறது என்கிற ஒரு வாசகத்தை அடிகள் பெருந்தகை இங்கே எழுதி முடிக்கிறார். இதுல ஒரு மனிதநேயத்தை அடிப்படையாக வைத்து அந்த கோயில் அப்படி இருக்கிறதே ஒரு அடையாளமாக இருந்த ஒரு கோயில்
இப்படி இருக்கிறதே ஒரு சீர்படுத்துகிற முயற்சி. இது இந்த எண்ணம், இதற்கு அச்சாரம் அவர் 5 வயது குழந்தையாக இருந்த போது அவருடைய ஊர்ல நடுத்திட்டு என்கிற கிராமத்துல நடந்துட்டு. அவர் 5 வயது குழந்தையாக இருக்கும் போது அந்த ஊர் குளத்துல ஒரு பிள்ளையார் கோயில், அங்க ஒரு துர்நாற்ற வீசுது. பிள்ளையார் கோயில் உள்ள இருந்து வீசுது. யாரும் அந்த பக்கம் தண்ணீர் எடுக்க குளத்துக்கு போகல. மொத்தம் 15-20 வீடு தான். அவர்கள் யாரும் குளத்துக்கு தண்ணீர் எடுக்க போகல. சில வீடுகள்ல கிணறு இருக்கு, அங்க போய் தண்ணீர் எடுக்க போனா அவங்க சண்டைக்கு வர்றாங்க அல்லது சாட பேசுறாங்க. அப்ப இவங்களுடைய அவல நிலையை பார்க்கிறார் 5 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய அரங்கநாதன். அப்புறம் போய் அது என்னன்னு நாளைந்து சிறுவர்கள் போய் துப்பறிந்து என்ன காரணம்னு அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவறையில ஒரு நாய் இறந்து கிடக்கிறது, அழுகி கிடக்கிறதுன்னு அதை அகற்றி சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணி இவரே பூசகராக மாறி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். இது கோயிலை புனருத்தாரணம் பண்ணது அடிப்படையில் ஆன்மீக அடிப்படையில் அந்த மக்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் குளத்தங்கரைக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறார்களே, அதை நீக்க வேண்டும் என்கிற மனித நேயத்தினுடைய அடிப்படை காரணம். அதன் மூலமாக கொஞ்சம் பக்தியும் வளர்ந்ததுன்னு எழுதுறார். அதுக்கப்புறம் தர்மகர்த்தா பூஜை குடமுழுக்கெல்லாம் பண்ணி அந்த கோயில் இன்னொரு கட்ட கொடுத்தாராம் மொத்தமா. எப்பயுமே கோயில் கட்டுற வரைக்கும் தான் அது நம்ம கோயில். அப்புறம் அது கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டோம்னா இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி அது இன்னொரு வகைக்கு போன பிறகு அது அப்படி போயிடுச்சு. பூசகர் மாற்றப்பட்டா நமக்கு வேலையில் இருந்தாலும் கூட அது இன்னும் இடிக்கிறது, நெஞ்சில் இன்னும் இருக்கிறது. பக்தி வளர்வதற்கு கொஞ்சம் காரணமாகவும் அது இருந்ததுன்னும் போது அதையும் இதையும் மனிதநேய அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதனுக்காக, ஊர் மக்களுக்காக அடிகள் பெருந்தகை கோயிலை தூய்மை செய்த உழவார பணியை மேற்கொண்டார். இங்கே கடவுள் மனிதனிடம் கொண்ட நேயத்தை விளம்பரப்படுத்துகிற அடையாளமாக தேடுகிற சம்பந்தர் கோயிலுக்காக அடிகள் பெருந்தகை இங்கேயும் உழவார பணி மேற்கொண்டார். இதுதான் அந்த மனிதநேய அடிப்படையில. அதே மாதிரி கண்ணோட்டமிக்க சமத்துவ சிந்தனையாளர் அப்படின்னு பார்த்தோம்னா, சமத்துவம் பார்க்கிறது, தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். திருவண்ணாமலையில அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இவர் அந்த திருவேற்களத்தில் குடியிருக்கும் போது சுவாமி விபுலானந்த அடிகள் அவர் கூட போய் ஆதிதிராவிட குடியிருப்புல போய் அவர்கள் பாடம் நடத்தும் போது இவர் கூட விளக்கேந்தி சென்று துணையாக இருந்திருக்கிறார்கள். அப்போது தோன்றியதுதான் தீண்டாமை விளக்கு என்கிற சிந்தனை என்று அவர் சொல்லுகிறார். அதை போல கடியாப்பட்டியில அவர் பள்ளி மாணவராக இருந்த போது என்ன சொல்கிறார்கள், அங்க ஜோதி கிளப்னு ஒரு கிளப் இருந்திருக்கு. அந்த கிளப்ல என்னன்னா இலவச வாசக சாலை, யார் வேணுமாலும் படிக்கலாம். அதுல இவர்கள் தான் வரணும், இனிமேல் அங்கத்தினர்கள் தான் வரணும், மற்றவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு போர்டு வச்சோன்னு யோசிக்கிறார். இதிலும் வர்க்க பேதம் வந்துருச்சா அப்படிங்கிறத யோசிச்சு அங்கேயும் போய் இவராக புது கிளப்பு தோன்றி இவரே ஒரு புதுமையை ஏற்படுத்தினார், வாசக சாலையை உண்டாக்கினார்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீண்டாமை விளக்குக்கு விருணானந்த அடிகளார் மடாதிபதியாக பொறுப்பேற்ற உடனேயே அவர் சார்ந்திருக்க வேளாண்குடி பெருமக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து மயிலாடுதுறையில ஒரு விருந்துக்கு ஏற்பாடு, மாகேஸ்வர பூசை. அது இப்போ தெய்வத்தன்மை வாய்ந்தது, கடவுள் தன்மை சார்ந்து எல்லாருக்கும் விருந்து அன்னதானம் கொடுப்பாங்க, கடவுளுக்கும் சேர்த்து. அந்த பூஜைக்கு ஏற்பாடு அடிகள் பெருந்தகை வந்திருக்கிறார், அவனுக்கு கலந்து கொண்டார். அவருக்காக தானே இந்த மகிழ்ச்சி வரவேற்பும் மாகேஸ்வர பூஜை. உட்கார்ந்துருக்கும் போது திரும்பி பார்க்கிறார், இலை போட்டு சாப்பாடு பந்தி பரிமாற தொடங்கும் போது திரும்பி பார்க்கிறாரு, அவருக்கு வேண்டிய தமிழ் பேராசிரியர்கள் தொண்டர்கள் யாரையுமே காணோம். சில பேரை காண எங்க அவங்கெல்லாம் கேட்கிறாரு. அவங்கெல்லாம் சைவர்கள் இல்லை, அவர்களுக்கு தனிப்பந்தி நடக்கிறது, அவங்க அங்க சாப்பிடுவாங்கன்னு. ஓ, இதுலயும் தனிப்பந்தி இருக்கா, நான் வெளிநடப்பு செய்கிறேன்னு சொல்லி சொந்த இனத்தையே பகைத்து கொண்டு வெளியேற்றம் செய்யக்கூடிய, வெளிநடப்பு செய்ய துணிந்த ஒரு அடிகள் பெருந்தையாக, வேற்றுமையை தடுக்க நினைத்த அடிகள் பெருந்தையாக அவர் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை, மண்டைக்காடு கலவரத்தை அடங்கியவர். அப்புறம் திருச்சோபுரத்துல இருக்கக்கூடிய அங்கே மீனவர்களுக்காக சென்று மீனை பெற்று அந்த ஏலத்தை நடத்தியவர். இப்படி
மனிதநேய அடிப்படையில் பல நிலைகளில் அவர் பாடுபட்டிருக்கிறார், செய்திருக்கிறார். நிறைவாக சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்களுக்காகவே எல்லாம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர் தவத்திரு அடிகளார். ஒருவருக்காக எல்லாரும், எல்லாருக்காகவும் ஒருவர் என்கிற மனிதாய கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்து செயல்பட்டவர் அடிகளார். அவரது ஒவ்வொரு செயல் அசைவிலும் மனிதமே அடையாளப்பட்டிருக்கும். ஏனெனில் முதலில் அவர் மனிதர், நம்மை போலவே பிறந்தார், நமக்காகவே சிந்தித்தார், நமக்காகவே செயல்பட்டார். நம்மிடையே மனிதநேய புகழாய் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.